ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை லைஃப் சயின்ஸ் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாத்தையும் தன்னுடைய வாசனையால் சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு நான்வெஜ் இருக்குதுன்னா, நம்பர் 1 நான்வெஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபிஷ் ஃப்ரை தாங்க. நான் எடுத்துக்கிட்ட மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோகுன்னு சொல்லுவாங்கங்க. இது 1 கேஜி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உப்பு, மஞ்சள் பொடியை போட்டு நல்லா பெரட்டி அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, நான் வந்து மஞ்சப்பொடியும் உப்பையும் போட்டு கொடுத்துட்டேன். என்னுடைய கணவர் வந்து இது நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாருங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா, க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணக்கூடிய முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டுங்க. நான் வந்து 1 கிலோவுக்கு ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இதை வந்து நான் இடிகளில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிறேங்க. ஏன்னா இதை அப்படியே மிக்சியில் போட்டோம்னா கட்டி கட்டியாக இருக்கும், திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த இடிகளில் போட்டு நல்லா இடித்து அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு சும்மா ஒரு சங்கட அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சேன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடுங்க. ஸோ அந்த பேஸ்ட்டை எடுத்து நான் ஃபிஷ்ஷில் ஒவ்வொரு பீஸ்லேயுமே தடவிக்குவேங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து நல்லா எல்லா இதுலேயும் படுற மாதிரி தடவி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் என்ன மாதிரியான மசாலா சேர்த்துவோன்னா, இந்த ஃபிஷ் வாங்குகிற கடைகள்லேயே பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடு மசாலா அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பராக வந்திருந்தது. அதனால தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா, அந்த மசாலா கவர் வந்து ஒரு மாதிரி க்ரீன் ஆர் எல்லோ கலரில் இருக்குங்க. ஸோ இந்த பொடியிலே வந்து பார்த்திங்கன்னா உப்பு, காரம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்துருக்குதுன்னு போட்டிருக்கோம். பட் நான் அதை அப்படியே யூஸ் பண்ண மாட்டேன். அது கூட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு. ஸோ நான் எந்த அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு எடுத்துக்கிறேனோ அதுக்கான உப்பு மட்டும் சேர்த்துக்குவேங்க. ஸோ நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுட்ரை எவ்வளோ ஆர்டர் பண்ணுறோமோ அதுக்கான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ட்ரையாகவே பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து நான் தண்ணிலாம் ஊற்ற மாட்டேன். நம்ம ஃபிஷ்ஷை வந்து இஞ்சி பூண்டு போட்டு வச்சோம் இல்லையா, அதை வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து இதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எக்ஸ்ட்ரா உப்பும் போட்டு உங்களுக்கு உப்பு பத்துமா பத்தாது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த மாதிரி ட்ரையாக பிசைறோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு காரசாரம் என்ன எந்த அளவுக்கு இருக்குது, உப்பு இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். பத்தலைன்னா கூட போட்டு நீங்கள் அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபிஷ் பீசஸ் எடுத்து போட்டு நம்ம பெரட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. உங்களுக்கு இந்த ஹேண்ட்மேடு மசாலா பிடிக்கலன்னா கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, மிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, சீரகப்பொடி கொஞ்சம், உப்பு, ஆனால் கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபிஷ்ஷில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் போட்டு நீங்கள் இதே மாதிரி பெரட்டி எடுத்து ஒரு 1 மணி நேரம் ஊற வைங்க. அப்போ தாங்க இந்த இஞ்சி பூண்டு காரசாரம், அப்புறம் அந்த பவுடருடைய உரப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. எனக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி கடாயில் பொரித்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். என் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் ஸோ இது மாதிரி பொரித்து நான் எடுத்துக்கிறேன். இந்த கடாய் எண்ணெயிலேயே போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இதில் வந்து கையில் எடுத்து போடுறதுக்கு பயமாக இருக்குதுன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கரண்டியில் வச்சு கடாயில் வைங்க. ஸோ எண்ணெய் படாமல் இருக்கும். ஆனால் ஃப்ளேமை வந்து ரொம்ப குறைச்சி வைங்க. ஏன்னா ஃப்ளேம் நிறைய இருந்ததுன்னா கருகி போயிடும். ஸோ பாருங்கள், காரசாரமான சூப்பரான சுவையான பக்கத்து வீட்டையும் சுண்டி இழுக்கக்கூடிய ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.